வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சியோட நாங்கள் நினைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 2 பேரும் முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர்? கெபிஸ்கா. கெபிஸ்கா. ஆர் பிள்ளைக்கு கெபிஸ்கான்னு பேர் வச்சு விட்டது? அம்மா. அம்மா. ஏனா கேனா வரியில பேர் வைக்க சொன்னோன்னா டக்குன்னு கெபிஸ்கான்னு தூக்கி வச்சுட்டாவோ. சரி, அம்மாவுக்கு என்ன பேர்? டேசி. அப்பாவுக்கு? சுதர்சன். வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறோம் கெபிஸ்கா விட்ட? அக்கா, ரெண்டக்கா, அப்பப்பா. அப்பப்பா. 2 அக்காவுக்கும் என்ன பேர்? சனா, கபிசனா, கபிசனா, லபிசா, கபிசனா, லபிசா. எந்த முருகனே, அக்காண்ட பேரே நாங்க மறந்து போய் யோசிக்கிறோம்டா. நல்ல காலம், உங்களோட பேரை மறக்கல. உங்களுக்கு என்ன பேர்? கெபிஸ்கா. ஓகே. சரி, எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த அக்காண்ட பேரை மறந்து யோசிச்ச நீங்க? 2 அக்காண்டையும். 2 அக்கானையும் 2 பேரையும் பிடிக்காதோ? பிடிக்காத பேரை கூட நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். என்ன கெபிஸ்கா? அந்த பரம்பரையில் நாங்கள் பிறந்து இருக்கிறோம். அதால் நாங்கள் ஞாபகப்படுத்துறதே இல்லை. ஏன் பிடிக்காத அக்காக்கள் 2 பேர்? அக்காவை அடிச்சு கொண்டு அடிச்சு கொண்டு இருப்பினமோ? ஏன் பிள்ளைக்கு அடிக்கிறது? நான் எதுன்னு கேட்டாவே அடிப்பினமோ? அவை யோசிக்கணும் போல, கடைசி பிள்ளை தானே குட்டுவோம் அப்படின்னு சொல்லி குட்டினம் போல. என்ன பிள்ளைக்கு சொல்லுங்க, கேட்குறதுக்கு நான் வருவேன் நாமண்ட இனிமேல். சரி, அடித்தா எனக்கு சொல்லுங்கள், இந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போய். ஆனால் நீங்கள் குழப்படி செய்யக்கூடாது. எதுனும் குழப்படி செய்திருப்பீங்களா இல்லையோ? அப்போ யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவை அடிக்க? என்ன, அம்மாவோ அப்பாவோ? அடிக்காதடி என்ற பிள்ளைக்குன்னு சொல்லி சொல்கிறத? அப்பா. அப்பா. அப்பா என்ன வேலை செய்கிறார்? மேசன் வேலை செய்கிறார். சரி, அம்மா? சமையல் வேலை. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள்? 2ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? சைவ சமாக்கா. ஏழாலை சைவ. ஏழாலை தானே? சரி, ஓகே. டீச்சருக்கு என்ன பேர்? சிரோசனா டீச்சர். என்னம்மா? சிரோசனா டீச்சர், சிரோமி டீச்சர். 2 டீச்சர் இருக்கணுமோ? 2 டீச்சரும் என்னென்ன பாடம் படிப்பிக்கணும்? ஒரு டீச்சர் போயிட்டு மற்ற டீச்சர் இருக்கிற. சிரோசனா டீச்சர் போயிட்டு அவாக்கு வயது போட்டு அதுக்கு தான் போயிட்டா. அடடா, அவாக்கு வயசு போய் அவள் பென்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டா. அப்போ உங்களுக்கு அவள் நிறைய பிடிக்குமோ? சரி, அப்போ அவாட்ட போகிற நீங்களோ? ஆசிரியர் தினத்துக்கெல்லாம் எடுத்து விஷ் பண்ணுவீங்களா அவாவை? சரி, ஓகே. கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும் எங்களோட ஆசிரியர்களை மறக்கக்கூடாது. நீங்கள் அப்பப்போ ஆசிரியர் தினம், பர்த்டே தெரிஞ்ச பர்த்டேக்கெல்லாம் அவாவுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணினீங்கன்னா அவன் ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும். சரி, பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம்? டாக்டராக வரணும். சரி, டாக்டராக அப்பாவுக்கும் அம்மாவுக்கு நிறைய எல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரியே, அக்காக்களுக்கு ஒன்றும் வேண்டி கொடுக்குறதா முடிவில்லை போல், அப்படித்தானே? ஓ, ஒன்றும் இல்லை அவைக்கு. ஆனால் ஆக அப்பாவுக்கும் அம்மாங்க. அப்போ தாத்தாக்கு அப்பாப்பாக்கு வேண்டி கொடுப்பேன். மற்ற 2 பேருக்கும் தான் நாங்கள் வேண்டி கொடுக்குறோம். இல்லை, அக்காக்கள் தான் எப்பயுமே பிள்ளைக்கு சப்போர்ட். அவை அடிப்பினோம், ஆனால் வேறு யாரையும் அடிக்க விடுவினோமோ பிள்ளைக்கு? இல்லை. அப்போ என்ன வேணும் எங்களுக்கு? கட்டாயம் அக்காக்கள் தேவை. சரியே, அவை அடித்தா அடிச்சுட்டு போடும். கொஞ்ச நாள் தான் அடிக்க போயிடும். பிள்ளையும் வளர்ந்த அப்புறம் அடிக்க மாட்டோம் தானே? சரி, நாங்கள் டாக்டராக அக்காவுக்கு வாங்கி கொடுப்போம். சரியே, இப்போ தேவாரம் சொல்லுவோம் நாங்கள். சொல்லுங்க பாப்பா. சிற்றம்பலம் மந்திரமாவது நேரு, வானவர் மேல நேரு, சுந்தரமாவது நேரு, துதிக்கப்படுவது நேரு, தந்திரமாவது நேரு, சமயத்திலுள்ள நேரு, செந்துவை பாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநூறு. ஓகே. எந்த கோயிலுக்கு போவீங்க? என்ன கோயிலுக்கு போறீங்களா? போறேனா? எல்லா கோயிலுக்கும் போறேன். எல்லா கோயிலுக்கும் போகிறேன். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? அம்மம்மாண்ட கோயில். அம்மம்மாண்ட கோயில். என்ன கோயில் அது?
முருகனோ பிள்ளையாரோ சிவனோ லக்குமி என்ன கோயில்? லக்கும் லக்குமி. லக்குமி என்ன தருவா உங்களுக்கு? கா காசு. என்ன செல்வம் தாரது லக்குமி. கல்வி தாரதார்? கல்வி தாரதார் எங்களுக்கு. வெள்ளத்தாமரையில வீணையோட வீட்டிருப்பார் அது சரஸ்வதி. என்ன வீரம்? துர்க்கை தருவா எங்களுக்கு. சரி, நாங்கள் அதுதான் நவராத்திரி என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுற. நாங்கள் ஸ்கூல்லெல்லாம் கும்பம் எல்லாம் வச்சு செய்கிறேலையோ செய்கிறது. என்ன தேவாரம் அங்கே பாடுவோம் கட்டாயம். நாங்கள் வெண்டாமரை கண்டின் 9 நாளும் பாடுவோம். சரியோ? 10ஆம் நாள் எங்களுக்கு விஜயதசமி. அந்த தான் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் மேடு தொடக்கிருப்பின. நீங்கள் முதல் படித்த நாள் வந்து விஜயதசமி. சரியே, மறக்கக்கூடாது. இனிமே பாடப்புத்தகத்துலலாம் கேள்வி வரும், கவனமாக இருக்கணும். சரிதானே டாக்டர் அம்மாங்கட? சரியோ? எங்களுக்கு இப்போ டாக்டர் அம்மா என்ன செய்ய போகிறா அடுத்ததா? பெருசா வளர்ந்து டாக்டர் ஆகி அம்மாவிற்கு சாமான் வாங்கி கொடுக்கும். ஓகே, உங்களுடைய அம்மாவுக்கு என்ன ஆசையா? டாக்டர் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. அப்பாவுக்கு டாக்டர் ஆகணும்னு. அப்போ நாங்கள் எல்லாம் வடிவா அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்தாமல் பார்க்கணும். சரியே? ஓகே, எனக்கு இப்போ கதை சொல்கிறீங்களோ? ஒரு நாள் தொப்பி வியாபாரி காட்டுக்கு தொப்பியை விற்று கொண்டு வந்தனர். அவளுக்கு களைப்பு வந்தது. அப்போ ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்தது. அப்போ மரத்தில் இருந்த குரங்கு தொப்பிகளை பார்த்து தொப்பிகளை இறங்கி தூக்கி எடுத்து தலையிலே போட்டது. தொப்பி வியாபாரி தொப்பியை காணவில்லை என்று எழுந்து பார்த்தார். தொப்பி வியாபாரி எல்லா இடமும் பார்த்தார். மேலே பார்த்தார், மரத்துக்கு மேலே குரங்குகள் தொப்பியை போட்டிருந்தது. அப்ப தொப்பி வியாபாரி தொப்பிகளை வீசி எறிந்தார். அப்ப குரங்குகளும் வீசி எறிந்தனர். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தவர்? தொப்பிகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் போனார். ஓகே, தொப்பி வந்து காட்டுக்குள்ளே விற்கல, ஊர் மேனையில் போய் தொப்பியை விற்றுட்டு காட்டு வழியாக நடந்த வரைகளை தான் நம்ம வேருக்கு வந்து களைப்பு வந்ததான். சரி, ஓகே, எங்களுக்கு களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுதான் இப்போ மரத்துக்கு கீழே என்ன செய்தவர்ன்னு சொன்னால் அப்பாடா நல்ல நித்திரவர்ன்னு சொல்லிட்டு படுத்து நித்திரையாக போனார். அதுக்கு பிறகு தான் தொப்பியெல்லாம் குரங்குகள் எடுத்துதான். சரியோ? யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு இந்த கதை? டீச்சர். டீச்சர். பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? நூடுல்ஸ். டாக்டர் அம்மா என்னத்தோட சாப்பிடுவீங்க? நூடுல்ஸ். டாக்டர் அம்மா. ஓ, அப்போ எப்படி நாங்கள் படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். நான் நினைக்கிறேன் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதால அக்காண்ட பேரே நாங்கள் மறந்து போனோம். நூடுல்ஸ் சாப்பிட்றது தப்பில்லை, ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முட்டையோ சிக்கனோ நிறைய மரக்கறி எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். சரி, ஒரு நாளைக்கு ஒரு கிழமையில் எத்தனை தரம் சாப்பிடுவீங்க நூடுல்ஸ்? ஒருக்கா தான். அப்போ பரவாயில்ல, அது சாப்பிடுக்க நாங்கள் என்ன செய்யலாம்? நிறைய மரக்கறிகள் போட்டு சாப்பிடுவோம். என்னென்ன மரக்கறி போடலாம் நூடுல்ஸுக்கு? ஓகே, கத்தரிக்காய் பொரிச்சு போடலாம். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? தஸ்மிகா. தஸ்மிகா. தஸ்மிகான அப்பாக்கு என்ன பேர்? மயூரதன். மயூரதன். அம்மாக்கு? ரேணுகா. ரேணுகா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க? சித்தப்பா, தம்பி, அப்பா அம்மா, அப்பா. சரி, தம்பிக்கு என்ன பேர்? நிகேஷ். நிகேஷ். தம்பியை நிறைய பிடிக்குமோ? ஓகே. உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? கெபிஸ்கா. கெபிஸ்கா. சரி, அப்போ உங்களுக்கும் கவலையோ 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கலையேண்டு? இல்லை. இல்லை. எந்த ஸ்கூல்? நீங்கள் குடவில் கேர்ள்ஸ் காலேஜ்.
நீங்கள் படிக்கிறீங்க. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? Year 2. 2 படிக்கிறீங்க. டீச்சருக்கு என்ன பேர்? Vinod Ganesan. என்ன பேருமா? Vinod Ganesan. வினோத் கணேசன். ஓகே, உங்களுக்கு யார் பேர் வச்சு விட்டேன்? Chittappa. சித்தப்பா. சித்தப்பாக்கு என்ன பேர் அப்ப? Mahindan. மைந்தன். சித்தப்பா என்னெல்லாம் வாங்கி தருவார் பிள்ளைக்கு? அவனாலும் வேற ஆள வரும்போது சவி வாங்கிட்டு வருவேன். ஓகே. சாக்லேட் அப்படி வாங்கிட்டு. அப்படியெல்லாம் மைண்ட் வருவார். பல்லெல்லாம் சுத்தி ஆகி இல்லையோ? சரி, அப்பா என்ன வேலை செய்கிறார்? கரண் வேறு. ஓகே, அம்மா? டீச்சர், வீட்டு டீச்சர். வீட்டு டீச்சரோ? என்னடா அது? டியூஷன். டியூஷன். நானே அம்மாவை வீட்டு டீச்சர் ஆகி போட்டியலாகுமாண்டு. ஒரே தடியும் படிப்பிக்கிறது தான் வேலை போல டீச்சரை கண்டு. பிள்ளைக்கு என்ன வர விருப்பம்? டாக்டர். தஸ்மிகா, நாங்கள் இப்போ பாட்டு பாடுவோமோ? சரி, பாடுங்க. வனத்திலே ஒரு விழா, பல விலங்க திருவிழா, விலங்கு எல்லாம் கூடின, விரும்பி பாடி ஆடின, அழகு மகிழ் வந்தது, ஆடி அசைந்து நடந்தது, வண்ண தோகை விரித்தது, வட்டமிட்டு ஆடியது, ஒட்டக சிவிங்கி வந்தது, ஒய்யாய் கழுத்தை வளைத்தது, கிளையை மெதுவா அசைத்தன, கீழே பூக்களை குமித்தது. வனத்திலே ஒரு விழா, பனவிலங்கு திருவிழா, விலங்கு எல்லாம் கூடின, விரும்பி பாடி ஆடின, சிவந்த கண்ணை சிமிட்டியே சின்ன மூஜல் வந்தது, தத்தி தத்தி நடந்தது, தாவி தாவி குதித்தது, முன்னங்காலை மடக்கியே முன்னால் ஜானை வந்தது, சின்ன முயலை தூக்கியே சிங்காரமாய் நடந்தது. பாட்டு பாட பிடிக்குமோ? நிறைய பாட்டு பாட பிடிக்குமோ? டான்ஸ் ஆட பிடிக்குமோ? டான்ஸ் ஆட பிடிக்கும். டான்ஸ் ஆட பிடிக்கும். என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட தெரியும்? தாதித்தஜம். என்னம்மா? தாதித்தஜம். ஓகே, டான்ஸ் கிளாஸுக்கு போற நீங்களோ? எங்க போற நீங்க? டொரின் டீச்சர்ட்ட. யார்கிட்ட? டொரின் டீச்சர்ட்ட. ஓகே, உங்களோட ஃப்ரெண்டும் வரவாவோ? அப்போ ஃப்ரெண்டை டான்ஸ் கிளாஸ்ல எல்லாம் சந்திக்கலாம் அப்ப. ஓ சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு நிறைய பிடிக்கும்? எனக்கு கிட்டி போல் பிடிக்கும். ஓடி பிடிச்சு விளையாடு. சோம்பி பசிசர். ஓகே, யாரோட எல்லாம் விளையாடுவீங்க? தம்பியோட. தம்பியோட? தம்பிக்கு எத்தனை வயசு? ஒரு தம்பிக்கு வயது இல்லை. ஓகே. மற்ற தம்பிக்கு 3 வயது. சரி, ஒரு தம்பிக்கு வயதில்லை. இல்லை, இப்பதான் பிறந்திருக்கிற. அப்போ ஒரு தம்பின்ற பேர் தானே நீங்க சொல்லி இருக்கிறீங்க. மற்ற தம்பின்ற பேர் சொல்லல? கிருத்திக். கிருத்திக். அவருக்கு எத்தனை வயசு? 4 வயது. 4 வயசு கிருத்திக்கு. மற்ற தம்பி இப்பதான் பிறந்திருக்கிற. சரி, 2 தம்பிலும் எந்த தம்பிக்கு நீங்க கூட வேலை செய்து கொடுப்பீங்க? நிகேஷுக்கும் கிருத்திக்கும். 2 பேருக்குமே சேர்த்து கொடுப்பீங்க. சரி, டாக்டரா வந்த அப்புறம் என்ன வாங்கி கொடுப்பீங்க? நிகேஷுக்கு டஃபி வாங்கி கொடுப்பேன். ஓகே. மற்றவருக்கு கெண்டோஸ். சரி, உங்களோட சித்தப்பாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? என்ன ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு சித்தப்பா கெண்டோஸ் டொஃபி எல்லாம் கொண்டு வர ஒன்றும் பண்ணி கொடுக்க மாட்டீங்களோ? கொடுப்பேன். கொடுப்பேன், இன்னும் யோசிக்கல. ரெண்டு பேர் சித்தப்பாட்ட கேளுங்க என்ன தாரதுன்னு. என்ன நீங்கள் டாக்டர் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் வயசு போயிடும் தானே, அப்போ வந்து அவருக்கு கெண்டோஸும் டொஃபியும் சரி வராது. அப்போ வேறு எதுவும் வேண்டி கொடுப்பா. சரியா? அவருக்கு காலையில் காலையில் அதோ. அப்போ நீங்கள் தான் வடிவாக பார்க்கணுமா வேற? பார்ப்பீங்களா வேற வடிவா? சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? poem. poem சொல்லுங்க. Picture of Granny. Granny casts the picture. She says it is her mother and there's a little girl standing with her brother. Thank you. Thank you. சொல்லி தந்தது எங்களோட டீச்சர் தஸ்மிகா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா. தஸ்மிகா, எந்த கோயிலுக்கு போவீங்க? உங்களோட 4 கோயிலுக்கும் போவோம். என்ன கோயில்? 4 கோயில். 4 கோயில் உள்ளது உங்களுக்கு, அப்படித்தானே? சரி, 4 கோயிலும் எந்தெந்த கோயில்? என்ன பேர்? முத்துவன் கோயில், அம்மன் கோயில், பிள்ளையார் கோயில், சிவன் கோயில். ஓகே, 4 கோயிலும் எந்த கோயிலுக்கு போக பிள்ளைக்கு பிடிக்கும்?
சிவன் கோயிலுக்கு. ஏன்? அங்கதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அட நானும் எனக்கு சிவனைத்தான் பிடிக்குமென்று சொல்லுவீங்களேன்னு பார்த்தா அங்கே தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவினமா. அப்போ அங்கே போய் கோயில் கும்பிட்றது இல்லை, கும்பிட்றேன் போய் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது என்ன? சரி இப்போ சரி, சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, முதல்ல என்ன செய்வீங்க? சாமியை தான் கும்பிடுவீங்க. என்ன தேவாரம் சொல்லுவீங்க உங்களோட சாமிக்கு? என்ன தேவாரம் சொல்லுவீங்க? மந்திரமாவது. வேறு என்ன தேவாரம் உங்களுக்கு தெரியும்? மந்திரமாவது பாடுங்க பாப்பா. மந்திரமாவது வானவர் மேல் சுந்தரமாவது துதிக்கப்படுவது தந்திரமாவது சமயத்தில் உள்ளது செந்துவாய் உமை பங்கன் திருவாளவாயால் திருநேரே. திருச்சிதம்பரம். நாங்கள் ஒரு தரம் புராணம் சொல்றேன் இல்லையோ? சொல்றேன் நாங்க. ஏன் அப்ப சொல்லல எனக்கு? என்ன புராணம் தெரியும்? வேதநெறித்தலை. சரி பாடி காட்டுங்க. வேதநெறித்தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர் வழுத சீர வளவையற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தண்டு பெறவாம். திருச்சிதம்பரம். சரி, தேவாரம் பாடிக்க என்னோட ஃப்ரெண்டை பார்த்தனுங்க. என்ன செய்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்தது நான் அப்படித்தானே? அப்பயும் பார்த்தனீங்க. தேவாரம் பாடிக்க ஃப்ரெண்ட் என்ன செய்யுது, ஃப்ரெண்ட் என்ன செய்யுதுன்னு தான் பார்க்குறது. அப்படிதான் நாங்கள் சிவன் கோயிலும் போய் கும்பிடுபட்டுருக்கோம் என்ன இல்லையோ? தஸ்மிகா, தஸ்மிகாக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? பீஸா, சிக்கன், நூடுல்ஸ். நூடுல்ஸ் என்னத்துல சாப்பிடுவீங்க? முட்டையோட. முட்டை பொரிச்சு தருவாவாம்மா? விட்டார் சமைக்கிறது? அம்மாவும் அப்பம்மாவும் சேர்ந்து சமைப்பினா ஆட்டு சாப்பாடு டேஸ்டா இருக்கும். ரெண்டு பேரும் டேஸ்டா தான் இருக்கு. தஸ்மிகா, நீங்களும் ஃப்ரெண்டுமே என்ன குள்ளப்படி செய்வீங்க? என்ன அங்கே ஃப்ரெண்டே பார்விடுது, என்ன குள்ளப்படி செய்வீங்க? நிறைய செய்வோம், எல்லாம் உங்களுக்கு சொல்லலாது அப்படித்தானே? இல்லை. சரி, எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க.
ஓகே அழகா பாடிட்டு கடைசியாக அப்படியே அன்றது என்ன அப்போ முதல் அழகா பாடினீங்க தானே முடிவில் மட்டுமே என்ன அப்படி டக்குன்னு முடிச்சாச்சு அப்பாடா முடிஞ்சது அப்படியேண்டா சரி அப்பா பிள்ளைய எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு உங்களையும் 2 தம்பியே பீச்சுக்கும் ம் கேப்சி ம் பீஸா சாப்பிட ம் உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அப்பா பூங்காக்கு ஓகே பூங்காக்கு ஃப்ரெண்டோடைய போனீங்க பூங்காக்கு டக்கண்டாவா பூங்காக்கு அப்படின்னு சொல்கிறான் 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்கிறீங்க இப்போ பூங்காக்கம் தமிழ் பாட்டு பாடுறீங்களோ பாடு அப்பா என்னை அழைத்து சென்ற அங்கு ஓரிடம் அங்கிருந்த குஜிலும் மகிழும் ஆடி தீர்ந்தன பொல்லா நெறியும் புழுக்கு புனையும் எல்லாம் நின்றன ஒட்டகச்சிவிங்கி குட்டி மான்கள் கூட இருந்தன குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகு என்றது ஜானை ஒன்று காதைக்க ஆட்டி நின்றது முதலில் தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டுறது அரடி கூட உருமி கொண்டே காலை தூக்கிச்சு சிறுத்தை ஒன்று கோவத்தோடு பாய்ந்து விட்டது அங்கிருந்த சிங்கம் துளியும் பயமில்லை சூரனை போல் நின்றிருந்தான் துளியும் பயமில்லை சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா மிருக காட்சி சாலை தானே வேறு என்றும் இல்லை மிருக காட்சி சாலை தானே வேறு என்றும் இல்லை ஓகே நீங்கள் மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கிறீங்களோ அப்போ சொல்லல அப்பா அங்கே கூட்டிகிட்டு போன 2 கேக்கு எனக்கு ஆ அப்பா வரையில ஓ அப்பா வேற இல்லை இப்போ நீங்கள் அங்கெல்லாம் போயிருக்கிறீங்க மிருக காட்சி சாலைக்கு யார் கூட்டிகிட்டு போனது அம்மாவும் இந்த கொழும்புல இருக்கிற மாமியும் ஓகே சரி மாமி விட்ட போயிருக்கிறீங்க அப்போ மாமி எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனவா தாமரை கோபுரம் பார்க்க சரி பீச்சுக்கு ம் வளத்துக்கு மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கிறீங்க சரி அங்கே எந்த மிருகம் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு எந்த மிருகம் நிறைய பிடிச்சிருக்கு கொக்கு கொக்கு பறவை விலங்கு குரங்கு கொக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்குது குரங்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்குது அது 2 தான் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கோ சரி குரங்குல என்ன பிடிச்சிருக்குது ஆ தத்தியோட தத்தியோட தாவி தாவி தாவியோடும் என்ன சரியான குறும்பு உங்களோட ஃப்ரெண்டை மாதிரி அப்போ அதால தான் உங்களுக்கு குரங்க நிறைய பிடிச்சிருக்கு போல மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம் தஸ்பிகா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து 2 குட்டீஸும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன் 2 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கணும் தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்